பண்ண, ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண இதெல்லாம் வச்சு தொழில் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒரு இளைஞர் கழுத பண்ணை மூலமா மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற செய்தி பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. அரசு வேலை தேடிட்டு இருந்த இளைஞர் இப்படி திடீர்னு கழுதை பண்ணை வைக்கிறதுக்கு காரணம் என்ன? கேரளா, கர்நாடகான்னு பல மாநிலங்களுக்கு இவருடைய பண்ணையில உற்பத்தி ஆகக்கூடிய கழுதை பால் தான் இப்போ விநியோகம் செய்யப்படுறதா சொல்லப்படுது. குஜராத்ல இருக்கிற பட்டான் மாவட்டத்துல தன்னுடைய கிராமத்துல 42 கழுதைகள் வச்சு ஒரு நபர் கழுதை பண்ணையை அமைச்சிட்டு வராங்க. அவருடைய பெயர் தீரன் சோலங்கி. தன்னுடைய பண்ணையில இருந்து தென் மாநிலங்கள்ல இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு கழுதை பாலை சப்ளை செய்யறது மூலியமா மாசம் 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தீரனுடைய ஆசை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஒரு அரசாங்க வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாமா. சில தனியார் கம்பெனில இருந்தும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சுதான். ஆனா மாச சம்பளத்துக்கு நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா குடும்ப செலவுக்கே சரியா இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்ட தீரன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு சொந்த தொழில ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல 22 லட்சம் மூலியமா முதலீட்டை ஆரம்பிச்சு 20 கழுதைகளோட தொழில தொடங்கி இருக்காரு. அப்போ ஒரு கடினமான சூழ்நிலை இருந்ததாவே சொல்லப்படுது. ஏன்னா 5 மாசம் வரைக்கும் இந்த இளைஞருக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. பசும்பால் அப்படின்னா 1 லிட்டருக்கு கிட்டத்தட்ட 65 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. ஆனா இதுவே கழுதை பால் அப்படின்னும் போது 1 லிட்டருக்கு கிட்டத்தட்ட 5000 இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போ அவருடைய கழுதை பண்ணையில 42 கழுதைகள் வரைக்கும் அவர் வச்சு வளர்த்துட்டு இருக்காராமா. இப்ப கழுதை பண்ணை மூலியமா தன்னுடைய வளர்ச்சியை அடைஞ்சிட்டு வர தீரனுடைய செயல் பல இளைஞர்களையுமே இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ சொந்த தொழில் செய்யறது அப்படின்றது ரொம்பவே கடினமான ஒரு செயல். அதுல சாதனை அடைஞ்சிட்டு வர தீரனுடைய முயற்சி உங்களை எந்த அளவுக்கு வியப்படைய செஞ்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.